அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அகமது ஹாலித். இந்த சேனலை ஓப்பன் பண்ண நோக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ரிவர்டட் முஸ்லீம், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், இஸ்லாத்துக்கு திரும்பியவன். நான் ஒரு பிறப்பால் ஹிந்துவாக இருந்துட்டு அப்புறம் நாத்திக கொள்கையை கையில் எடுத்து அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இஸ்லாம் கிடச்சி நான் இஸ்லாத்துக்குள்ளே திரும்ப வந்துட்டேன். ஸோ இப்போ அந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து இஸ்லாத்தை கற்றுக்கிட்ட முறை, அப்புறம் இஸ்லாம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு அப்படிங்கிறத என்னுடைய சமுதாயத்துக்கு நான் அதை வந்து எடுத்து சொல்ல வேண்டியது என் மேலே கடமையாக இருக்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலில் நான் வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தருணங்களும் அதுக்கு நான் பயன்படுத்தின முறைகள் என்ன, அதில் எல்லாம் எனக்கு எதிலெல்லாம் வழிகாட்டினாங்கிறதையும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிறேன். முன்னறிவிப்புகளை பற்றி அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது எந்தளவு இன்றைக்கி உம்மத்தை பாதிச்சிருக்குது, எந்தளவு முஸ்லீம்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ரிவர்டட் முஸ்லீமாக எனக்கு புரிந்த நிறையா விஷயங்கள் வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப குறைவாக இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னா இஸ்லாம்னாலே என்னென்னு தெரிய மாட்டேங்குது, ஏதோ பெற்றவங்க சொல்கிறதுனால மட்டுமே பின்பற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தோணுது. ஆனால் அல்லாஹ் நம்புறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வரலாறை பற்றியோ அல்லாஹ் குரானில் என்ன பேசுகிறாங்கிறத பற்றியோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முன்னறிவிப்புகளோ, இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறோ, இல்லை சஹாபாக்களுடைய வரலாறுகளோ எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நான் பார்த்த பெரும்பான்மையான இளைஞர்களை சொல்கிறேன், தெரிஞ்சவங்க இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஒரு வரலாற்று ரீதியான நீண்ட தொடராக தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலில் நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எப்படி இஸ்லாம் புரிஞ்சுது அப்படிங்கிறத நான் வந்து பதிவிட போகிறேன். இது எந்த கொள்கைக்கு சாராகவும் இருக்கிறாது. அதுபோக யாரையும் எந்த சஹாபாக்களையோ இல்லை யாருடைய தவறுகளையோ சுட்டி காட்டி பேசுகிறதா இல்லை. இன்ஷா அல்லாஹ் இப்போதைக்கு நான் எனக்கு புரிஞ்ச இஸ்லாமை மட்டும் இங்கே எடுத்து சொல்ல போகிறேன். இன்றைக்கி உலகத்தில் ஏற்பட்டிருக்க குழப்பத்துக்கு முஸ்லீம்களுடைய பங்கு என்ன, இந்த ஃபித்னாக்களுக்கு முஸ்லீம்களுக்கும் எந்தளவு பங்கு இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நம்ம செய்யாமல் விட்ட காரியத்தினால இன்றைக்கி உலகத்தில் எந்தளவு ஃபித்னாக்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம அதை பற்றி யோசிக்காமல் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்ருக்கோமே, இதை பற்றியும் இந்த சேனலில் நான் பேச போகிறேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக எனக்கு துவா செய்யுங்க. இந்த முயற்சிக்கு வந்து அல்லாஹ் கூலி தரட்டும். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக ஒருவர் 2 பேர் இதை வச்சு ஒரு நேர்வழி அடைஞ்சால் கூட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு அதுக்கான கூலி தருவான்னு நம்புகிறேன். ஸோ இதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணப்பட்ட நோக்கம்.